குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த பதிவு எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா, மாத துவக்கத்தில் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. இதற்கு முன்பு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிவ ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதாவது 12 வருஷத்துக்கு ஒருக்காதான் மிதுன ராசியில் சிவராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த ராசி அதிபதி பலமடையக்கூடிய காலத்தில் இந்த அமைப்பும் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமான மிதுனத்தில் அந்த அமைப்பு ஏற்படுறதுனால என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெளிவாக பார்க்க போகிறோம். கூடவே இந்த மாதம் தான் சுக்கிரன் பலமடையக்கூடிய மாதம். ஸோ இதை மையப்படுத்தி தான் விரிவாக பதிவு பார்க்க போகிறோம். ஓகே, மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிம்ம ராசிக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதன், சூரியன், குரு. இந்த கிரக சேர்க்கையில் தான், இந்த கிரக அமைப்புகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிள். ஆனி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து 11ஆம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி இருக்குது. அதுவே பெரிய விஷயம், பெரிய நன்மை அதுவே. அடுத்ததா ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடமான கடக ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார், 22/6/2025 அன்னைக்கு. அடுத்ததா சுக்கிரன், நம்ம ரொம்ப எதிர்பார்த்த சுக்கிரன், தர்ம கர்மாதிபதி யோகத்தை சிம்ம ராசிக்கு ஏற்படுத்தி இருந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2025 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்ததான் ஆனி மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர கதி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன நடக்க இருக்கு, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன், பரிகாரத்தோடு கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்கிடலாம். இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் அடைகிறார். அதாவது 2 பெண் கிரகங்கள் பலம் அடையக்கூடிய ராசி ரிஷபம். அந்த ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுக்கே பிடித்த ராசியே ரிஷபம் தான். அப்போ அந்த ராசியில சுக்கிரன் பலம் அடைகிறது, உங்களுடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் பலம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. என்னை பொறுத்தளவுக்கு சிம்மத்துக்கு அந்த அஷ்டமச்சனி, லக்னத்தில் ராசியில குரு, ராசியில கேது, 7ஆம் இடத்துல ராகு, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாத கிரகங்களினுடைய நகர்வு ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கு. என்ன செய்ய காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தால் போதுமானது. நான் சொல்கிறது அப்படியே நடக்கும். அப்படி அந்த தசாபுத்தி அந்தரங்கள் ஏதும் இல்லை அப்படின்ற அமைப்பில் இருந்தாலும் கூட சொல்கிற விஷயம் நடக்கும். ஆனால் அது பெரிய வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தாது. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. முதல்ல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான். இது வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார், திக்பலமாக இருந்தார். சூரியன் 10ல் திக்பலமாக இருந்தும் கொஞ்சம் நெருடல்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. என்ன காரணம்னா, செவ்வாய் நீசமாக இருந்தது. போன மாதம் செவ்வாய் நீசமாக இருந்தது. உங்களுடைய 4, 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி, யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விரயத்தில் நீச்சமாக இருந்தது. அதனால சூரியன் திக்பலமாக இருந்தாலும் நிறைய ப்ளஸ் மைனஸ் நிறைய பார்த்துட்டீங்க போன மாதம். இப்போ அந்த சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்குள்ளேயே செவ்வாய் வந்தாச்சு. 4, 9 அவர் ராசிக்குள்ளே இருக்காரு. இந்த மாதம் முழுக்க அவர் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சரி, அதில் உங்களுக்கு என்ன ஆதாயம், உங்களுக்கு அதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் ஒவ்வொரு வேலையாக செய்வீங்க.
நீங்கள் அதை பார்த்து செய்கிறது மட்டும் கிடையாது, அந்த வேலையில் நல்லது ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் வெற்றியும் பெற்றுவீங்க. இந்த மாதம் நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் ஜெயிக்கும் சாமி. ஃபர்ஸ்ட் எந்த காரியம் தொட்டாலும் ஜெயிக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது. மனதில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ரெண்டாவதா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுயதொழில் செய்துட்டு இருக்கீங்க, அதில் வருமானம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருந்துட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனால் நல்ல ப்ராஃபிட்டு அதாவது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது நம்ம போடுற விஷயங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு சுயதொழில் செய்து இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். நல்ல ரிசல்ட்னா என்னங்க, வருமானம் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லுது. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதாவது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு மேனேஜரோ ஒரு ஜெனரல் மேனேஜர் அந்த லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மகிட்ட பேசி பழகுவாங்க. சில நேரங்களில் முதலாளியே நம்ம கூட ஃப்ரீயாக பேசி பழகிற அளவுக்கு சூழ்நிலைகளெல்லாம் அமைஞ்சிடும். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அவங்களுடைய நட்பு வட்டமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதம் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு பூரா இந்த சர்க்கிளில் தான் வரும். பூரா பெரிய பெரிய ஆளுங்க, அந்த ஏரியாவில் ஒரு பேர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு கிளைண்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி ஒரு வேலையை இந்த அமைப்பு செய்யுது. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிள், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடைய போகுது, உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேன்மையடைய போகுது. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் அந்த பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் லெவல் வேரியேஷன் வர்றது, யூரினல் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, டைஜஷன் சரியில்லாமல் இருக்கிறது, அளவாக சாப்பிட்டா கூட வயிறு குப்புன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் சிம்மத்துக்கு கொஞ்சம் முன்னத்தினால இருந்துட்டு தான் இருந்தது. முக்கியமாக அந்த வயிறு பிரச்சனை சிம்மத்துக்கு வயது வித்தியாசம் இல்லை, நிறைய சிம்மராசி சிம்மலக நண்பர்கள் வயிறு பிரச்சனையில் அவதிப்பட்டிருந்தீங்க கடந்த காலகட்டங்களில். நிறைய ஜாதகம் பேசும்போது கூட எங்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு பூரா அதை கேட்குறாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இந்த காலகட்டத்திலேருந்து தீர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே இருந்தாலும் வந்தாலும் பெரிய லெவலில் உங்களை பாதிக்க போகிறதில்ல, அதுலேருந்து ரெக்கவர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் சில பேருக்கு மட்டும் அந்த இருதய பயம் இருக்குது, ஏதாவது ஹார்ட் அட்டாக்கின்னு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காகவே நிறைய ப்ரிகாஷனாக வேலைக்கு போகிறதாகட்டும், வாக்கிங் போகிறதாகட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும், அது இதுன்னு நிறைய கமிட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க சிம்மம். ஸோ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் வராது, நம்ம நார்மலாக இருக்கோம், நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஆள் மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை, ஆள் மனசுக்குள்ள அந்த புரிதல் இந்த காலகட்டம் கிடைச்சிடும். ஏன்னா டாக்டர்கிட்ட நிறைய டாக்டர்கிட்ட பார்த்துருப்பீங்க, யாரும் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ போய் பார்க்குற டாக்டர், சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது மனசு அதை ஏற்றுக்குது. ஓகே, நம்மளுக்கு உண்மையாகவே ஒன்றும் இல்லை, நம்மளா பயந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது. மருந்து மாத்திரையால் குணப்படுத்தாத வியாதிகள் எல்லாம் வார்த்தைகளில் குணப்படுத்திடலாம். எப்பவுமே வெல்லக்கூடிய சொற்களை பேசணும். ஸோ அப்போது நல்ல வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். சரிங்களா? குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, திருமணம் நடக்காமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பந்தத்தை ஏற்படுத்துது இந்த காலகட்டம். திருப்தியான திருமண வாழ்க்கை யாருக்கு? உங்களுடைய குழந்தைகளுக்கு. உங்களுடைய குழந்தைகள் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, பிரிஞ்சிருந்தா கூட சேர்ந்துருவாங்க இந்த காலகட்டம். திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வேலையை அது செஞ்சிடும். ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. அடுத்ததா வேற என்ன விஷயங்களுக்கு இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது 11ஆம் இடத்து சூரியன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதக ரீதியா இந்த ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, சனி தசை நடக்குது, அட்டமாதிபதியினுடைய தசை நடக்குது, இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது இருள் கிரகம் மறைவு ஸ்தான அதிபதிகளுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தற்காலிகமா இந்த மாசம் மட்டும் தள்ளி வைக்க முடியும் சூரியனால. ஜாதகத்துல எந்த அமைப்புல தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை கோச்சாரத்தில் வரக்கூடிய 11ஆம் இடத்து சூரியன் நிவர்த்தி செய்து தருவார்.
அப்போது எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷமும் இருக்குது, சரியான வரன் அமையவே இல்லை. அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம், கிடைக்கவே இல்லை. ஈவன் உங்களுடைய 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாலும் 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் குறிப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுவினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கணும். ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி எந்த கிரகம் தோஷத்துறதோ அந்த கிரகத்தினோட தசாபுத்தி அந்தரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல வரன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். கண்டிப்பாக நல்ல வரனை அமைச்சு கொடுத்துரும், அந்த பாதிப்பு நீங்கிடும் இந்த ஒரு மாதத்தில். ஸோ டக்குன்னு நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துடும் எதிர்பார்க்காத நேரத்தில். சரி, இது கல்யாணத்துக்கு மட்டும்தானே அப்படின்னா பிரிஞ்ச தம்பதியரை சேர்த்தி வச்சிருது, பிரிஞ்சவங்கள சேர்த்தி வச்சிருது. அதே நேரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்லபடியாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லபடியாக சுமூகமாக மாறுது. ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. நிறைய 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 வாடிக்கையாளர்களை இந்த காலகட்டம் நீங்கள் பார்க்க முடியும். கூடவே யூரினல் தொந்தரவு ஏதாவது இருந்துட்டு இருக்குது, அதுக்கான மருந்து எடுத்துட்டு இருக்கோம், இன்னும் அது சரியாகலை அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. இந்த 11ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. ஹெல்த் ரீதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களை ஃபீல் பண்ண வச்சிருது. இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, அண்டர் கண்ட்ரோல். எல்லாம் நான் தெளிவாக தான் இருக்குது, எல்லாமே சரியாக தான் போகுதுங்கிற ஒரு ஆள் மனசுக்குள்ள அந்த நம்பிக்கையை அந்த சூரியன் விதைச்சிட்டு போயிடுது. சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை நன்மைகள் இருந்தாலும் ஆள் மனசுல என்னால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கர்வமும் வந்துடுது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் சரியா பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடத்து சூரியன் மிகப்பெரிய அளப்பெரிய நன்மையை கொடுத்துட்டு போயிடும். ராசிக்குள்ள கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, அஷ்டம சனி இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி சூரியன் பலமா இருக்கிறார். சூரியன் நல்லதை செய்ய கடமைப்பட்ட கிரகமா இருக்கு. இந்த ஒரு மாசம் உங்களுக்கான மாசம் சரியா யூஸ் பண்ணிக்கங்க எல்லா விஷயத்திலையும். சரி, அடுத்து அந்த சிவர் ராஜயோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஏற்படுது. அதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல சிவராஜயோகம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குருவும் சூரியனும் ஒரே ராசியில இணையக்கூடிய அந்த கிரக இணைவுக்கு பேரு தான் சிவராஜயோகம்னு பேரு. முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னாவே முன்னோர்கள் தெய்வத்திற்கு நிறைய பணிவிடை செய்திருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல காசு பணம் இருக்கிறவங்க தெய்வத்துக்கு நல்லா எழுதி வைப்பாங்க. கோவில் உளவார பணி செய்தவங்க நிறைய இருக்கிறாங்க. மார்கழி மாதானா கோயிலில் போய் பஜனை பாடுற நபர்கள் இருப்பாங்க. தெய்வத்துக்காக அவங்க எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு என்ன முடியுமோ அதை செய்த ஒரு குடும்பத்தின் பின்புலத்திலிருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் இந்த கிரக சேர்க்கை இருந்ததுன்னா. ஸோ அப்போ அப்படிப்பட்ட கிரக சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கு. இந்த ரெண்டு கிரகங்களும் இணையக்கூடிய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுமே பலமா இருக்கிறார். எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் அந்த புதன் பலம்னா ஆணி 1ஆம் தேதியிலேருந்து ஆணி 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது 15/6/2025 22/6/2025 வரைக்கும் அந்த புதனும் பலமா இருக்கு. அப்போ ப்ராப்பரா நல்ல ஒரு பலம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்துட்டா இந்த காலகட்டம் தான். முதல் 8 நாட்கள் தான் இந்த சிவராஜ யோகத்துக்கு உண்டான முழு பவர் அங்க இருக்கு. சிம்பிளா நான் சொல்ற விஷயத்த தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாட்களா குழந்தை இல்லை, 5 வருஷம் இல்லை, 6 வருஷம் இல்லை, 8 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா குழந்தை பேரை பெற்றுத்தரும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா கணபதி வழிபாடு செய்துட்டு வரணும். தினமும் முதல் 8 நாட்கள் ஆணி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா முதல் 8 நாட்கள் கணபதி வழிபாடு செய்துட்டு வரணும். ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கணபதிக்கு தினமும் படையல் வைக்கணும். காலையில் நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு அடுப்பத்தை வைங்க. லேடிஸாக இருந்தீங்கன்னா தீட்டெல்லாம் பார்க்காதீங்க, ப்ரேயரை பண்ணிடுங்க. கணபதிக்கு வீட்லேயே சின்னதாக ஒரு கணபதி சிலை வச்சு வழிபாடு செய்யுங்க. குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ரேயர் மட்டும்தான் உங்களுக்கு, சரிங்களா? குழந்தை பேர் வேணுங்கிற ஒரே ப்ரேயரோடு அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வழிபாடு உறுதியாக ஒரு ஆண் வாரிசை பெற்று தரும். உறுதியாக கரு உண்டாகும். ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணப்படும். உடல் ரீதியாக அந்த பிரச்சனை இருந்தாலும் சரியான மருத்துவர் கிடைப்பாங்க, டக்குன்னு அது ரெடி ஆகும். நிறைய நண்பர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. மறுபடியும் இந்த கிரக அமைப்பு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுங்க. மிதுன ராசியில் சூரியனும்
குருவும் இணைந்து, கூடவே புதனும் பலமடையக்கூடியது. புதன் பலமடைகிறது சான்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதுல ரெண்டாவது. அது 12 வருஷத்தில் அது நடக்குமா நடக்காதுங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இந்த டைம் பக்காவாக பயன்படுத்திக்கங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க, போதுமானது. சரிங்களா? கண்டிப்பாக விக்கிரகம் இருக்கணும், விநாயகரோட விக்கிரகம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. படம் இருந்தாலே போதும், தனித்த விநாயகரனுடைய படம் இருந்தாலே போதும். ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றுங்கன்னா அரச மரத்து பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணுங்க. 8 நாளும் அரச மரத்தை சுற்றுங்க, 27 முறை சுற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. ஆனால் காலையில் 8 மணிக்குள்ள அந்த வழிபாட்டை முடிச்சிடணும். உறுதியாக குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்க 99.99% சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடந்ததுன்னா, 5ஆம் இடம் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடந்ததுன்னா அந்த கரு இந்த மாதத்திலேயே உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அப்படி ஒரு அற்புதமான சூழல் இந்த சிவராஜ் யோகம் ஏற்படுத்தி தருது, பயன்படுத்திக்கங்க. வேற என்னென்னவெல்லாம் இது செய்யுது அப்படின்னா பாருங்க, சிம்பிள். மனசுக்கு பிடித்து இது வரைக்கும் உங்களால எதையும் அந்த உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்துக்கவே முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெரிய விஷயத்துக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி இப்ப போடுங்க. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட லைஃபோட கோலே அதுதான். ஆனா நம்ம கிட்ட இப்ப சுத்தமா காசு இருக்காது, கடன்ல இருப்போம். பரவாயில்ல, இதே கணபதியை கெட்டியா பிடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி 8 நாள் வழிபாடு பண்ணிட்டு 8வது நாள் அப்பார்ட்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு சேமிப்பு, ஒரு 100 ரூபாய்னா 100 ரூபாய் எடுத்து அந்த கணபதி சிலையோட சேர்த்து பீரோக்குள்ள வைங்க. கண்டிப்பா அடுத்த தடவை மிதுனத்துல இந்த கிரக சேர்க்கை வர்றதுக்குள்ள உங்களுக்கு அது நடந்துடும். உங்களுடைய லைஃப் டைம் கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான வழிதடங்களை இந்த பிரேயர் ஏற்படுத்தி தரும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமி, நீங்க வழிபாடு செய்துட்டு அதை கொண்டு போய் பீரோ வச்சு தினமும் பத்திரப்படுத்தி பார்த்தா மட்டும் அந்த கோல் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கான முயற்சிகளும் எடுக்கணும். தெய்வத்தை நம்பியாச்சு நம்மளுக்கு எல்லாமே நடந்துடும் சொல்லி போட்டு மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி எல்லாம் காய்க்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்குண்டான முயற்சிகளை செய்யும் போது அது உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த வழிபாடு உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக அதை என்னால் 100% சொல்ல முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். பார்த்துக்குங்க, ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வல்லமை இந்த சிவராஜ் யோகம் கொடுக்கும். 2வது, உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருக்குது, அதை எப்படியாவது நம்ம அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும், வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆனி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆனி மாதம் 8ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு நாள் யமகண்ட வேலையில் கடைசி 20 நிமிஷம் பயன்படுத்திங்க. ஏதாவது ஒரு நாள் யமகண்ட வேலையில் கடைசி 20 நிமிஷம் பயன்படுத்திக்கங்க. இது சிம்ம ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. போய் கோமாதாவை வழிபாடு செய்துட்டு, பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை, கோமாதாவை வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உங்களுடைய அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒரு செராக்ஸ் எடுத்து எகைன் அதை எடுத்துகிட்டே கோமாதா வழிபாடு பண்ண போகணும். வழிபாடு பண்ணிட்டு அதை சுக்கு நூறாக கழிச்சு ஓடுற தண்ணியில் போட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இது 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு நாள் செய்யுங்க. யமகண்ட வேலையில் கடைசி 20 நிமிஷம் இதை செய்யுங்க. கண்டிப்பாக கோர்ட்டு கேஸில் ஜெயிச்சிருவீங்க, உறுதியா. கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே அந்த சிவராஜயோகம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள். சரி, அடுத்ததா புதனுடைய பெயர்ச்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2-11க்கு அதிபதி. முதல் 8 நாட்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதை பற்றி நாம பேசணும். அது உங்களுக்கு கோல்டன் பீரியட். முதல் 8 நாட்கள் சரியா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த புதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 2ஆம் அதிபதி 12ல். குடும்பத்திலேருந்து ஒரு நபர் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு போறதுக்கோ இல்லை வெளியில தங்கி வேலை செய்யறதுக்கோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் வெளிநாடு போறார், வெளிமாநிலம் போறார், அதுக்கான முயற்சிகள் எடுத்திருந்தா அந்த காலகட்டத்தில் சக்சஸா நடக்கும். 2வது, குடும்ப நபர்களில் ஒருவருக்கு சுபகாரியங்கள் ஏற்பாடாகும். அதற்காக சுப செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். சுபகாரியங்கள் ஏற்பாடாகும், சுப செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது உங்களுக்கு. மூன்றாவதா நல்லா புரிஞ்சுக்கோங்க,
குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த ஏதாவது ஒரு பிரச்சனை கண்ணுக்கு தெரியாம வெளியேறிடுது. ஆகாதுன்னு நினைச்ச விஷயம் உங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியில போகுது. குடும்பம் ஃப்ரெஷ் ஆகுது, அப்படியே அதுல இருக்கிற அந்த கசடுகள்லாம் நீங்குது, நன்மைகள் வந்து சேருது அப்படின்னு சொல்றலாம். அதே போல இந்த காலகட்டம் நீங்க எவ்வளவுதான் லாபம் பார்த்தாலும் அது செலவுக்கு சரியா போயிடும், மிச்சம் பண்ண முடியாது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது இந்த மாசம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது நஷ்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தான், நஷ்டம்னு இல்லை, செலவாயிடும், அவ்வளவுதான். சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. முடிந்த அளவு செலவுகளை குறைச்சிக்குவாங்க. அனாவசிய செலவு பண்ண மாட்டீங்க, அத்தியாவசிய செலவு தான் பண்ணுவீங்க, அதுவே அதிகமாகும் செலவு. பாருங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். இது வரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாரு. ஆவணி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் 29 வரைக்கும் 9ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருந்தார். அதுவும் நல்ல பிளேஸ்மெண்ட். இப்போ 10ஆம் இடத்துக்கு வருது. சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. உடல் ஆரோக்கியம் சீராக போகுது. தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. தொழில்ல இது வரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும், எல்லா விதமான அடிகளும் நீங்குது. தொழில்ல வளர்ச்சிக்கான பல மாற்றங்களை முன்னாடி முயற்சி செய்தீங்க. அந்த முயற்சிக்கு உண்டான பலன் இந்த மாசம் அனுபவிப்பீங்க. கண்டிப்பா ரொம்ப பாலிஷ்டா உங்களுடைய தொழில் க்ளோ ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல சுக்கிரன் பலமாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தொழில்ல புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் வேலை விட்டு போட்டு இன்னொரு பக்கம் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதுதான் பெட்டர் சாய்ஸ். என்னதான் 10ஆம் அதிபதி விளமா இருந்தாலும் காரகாதிபதியான சனி பகவான் நெட்டில் போய் உட்காந்துருக்காரு. தொழில் மாற்றங்களை செய்ய வேண்டாம், இருக்கிறத பெட்டரா கொண்டு போக முடியும். உங்களால இருக்கிறத சரியா பயன்படுத்திங்கனாவே நல்லா அச்சீவ் பண்ண முடியும். சூரியன் 11, சுக்கிரன் 10, எந்த ஒரு காரியம் வந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவீங்க. அதுதான் இங்க பிளஸ் பிளஸ் பிளஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. 3/6/2025 ஜூன் மாசம் 3ஆம் தேதி அடிப்படை வகுப்பு இலவசமா எடுக்க போறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்ப சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும்போது என்ன முயற்சி எடுத்தாலும் ஃபைனல் ரிசல்ட் சக்சஸ் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிடும். எல்லாமே திருப்தியா இருக்கு இந்த மாசம். ஆனா ராசிக்குள்ளேயே கேதுவும் செவ்வாயும் இருக்காங்க. உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சொந்த பந்தம் யாரு வந்தாலும் அவங்க நம்ம தலைமையில ஏறி உட்கார்றதுக்கு தான் வர்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய கருத்தை நம்மளுக்கு திணிக்கிறதுக்கு வர்றாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. இந்த காதல வைங்க, அந்த காதல விட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாசத்துல. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்கு, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குல்ல. நெகட்டிவ் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வரணும். 2 நெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க. மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இந்த மாதம் நடந்தேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.